அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ் சார்பிலேருந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான அடிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது. அதில் கூடுதல் விண்ணப்பதற்கான அழைப்பு கடிதம் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவருக்கு விரைவில் அனுப்பப்படும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அழைப்பு கடிதம் வந்து மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு இது இருக்குல்ல, நிறைய பேர் இதை நோட் பண்ணி வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அறிவிக்கை ஜூன் 2024 வெளியிடப்படும் அப்படின்னு சார் போட்டிருக்கே சார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக ஏற்கனவே இருந்த வெப்சைட்டில் இருந்து தான், அதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணி தான் அவங்க பப்ளிஷ்டு சூன் கொடுத்துருந்தாங்க. மீண்டும் வந்து புதுசாக இந்த அடிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணும்பொழுது அந்த பழைய இதே வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட் எரராக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதை பற்றி நம்ம ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏதோ சம்திங் எரர்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இருந்தாலும் கூட புதிய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லோட நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான பதில் வந்து பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இந்த அடிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் 2024 அந்த ரைட் பெட்டிஷன் நம்பர்லாம் போட்டு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் வந்து சிவி, பிஎம்டி, இடி, பிஇடிக்கு கூடுதலுக்கான தகுதியானவர்களும் பட்டியலிடப்பட்ட சர்டிஃபிகேஷன், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து தகுதி பெற்றவர்களை வந்து நாங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக சொல்லணும் ஒரு 300க்கும் ப்ளஸ் சம்திங் மெம்பர்ஸை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு இதில் வந்து தெரியுது. ரைட்டா? சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டக்குன்னு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, இன்டர்வியூலாம் வச்சுருவாங்கன்றத நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ எல்லோருடைய கேள்வி என்ன அப்படின்னா, சார் இப்போ அடிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இவங்களை ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க, ஃபிசிக்கல்லையும் செலெக்ஷன் ஆகிறாங்க, ஓகே. அடுத்தது இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க, இன்டர்வியூலையும் மார்க் எடுத்து செலெக்ஷன் ஆகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ இப்போ வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்றது எப்படி கொடுப்பாங்க? ஏற்கனவே கொடுத்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள யாராவது சில பேர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஓவரால் ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்களா, அல்லது ஏற்கனவே ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலெக்ஷன் ஆனவங்களை அப்படியே விட்டுட்டு புதுசாக இப்போ வந்து இவங்க தகுதி பெற்றவர்களை வந்து தனியாக அடிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்களா அப்படின்றதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு அஃபிஷியலாக டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கிட்டே நமக்கு வந்து எந்த ஒரு பதிலும் வந்து கிடைக்கல. ஸோ அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம். நிறைய பேர் நிறைய விதமாக வந்து ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நம்ம பார்க்கணும். அஃபிஷியலாக என்ன செய்ய போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. பட் இருந்தாலும் கூட எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே செலெக்ஷன் ஆனவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்கள அப்படியே விட்டுட்டு இப்போ எப்படி அடிஷனல் செலெக்ஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய அது கடைசியாக ஃபைனலாக செலெக்ஷன் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் அந்த வேக்கன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அடிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஏற்கனவே செலெக்ஷன் ஆனவங்களுக்கும் பாதிப்பு இல்லை, புதுசாக செலெக்ஷன் ஆகிறவங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்படி செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இப்படி செய்வது தான் சரின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அப்படி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே செலெக்ஷன் ஆனவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, புதுசாக செலெக்ஷன் ஆனவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேக்கன்சியும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். இதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரைட்டா? சரி, இப்போ புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் முடித்தா தான் புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். அப்போ தான் வேக்கன்சியை வந்து ஃபைனல் பண்ண முடியும் அவங்களால. ரைட்டா? ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜூலை இறுதிக்குள்ளேயே முடிச்சிருவாங்க, ஸ்பீடப் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. பிசி ஓவரால் ரிசல்ட் பெண்டிங் இருக்குது, எஸ்ஐக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அடுத்தது பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ நிறைய அந்த நீதிமன்ற வழக்குனால டிஎன்யூ சார்பில் நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. எலெக்ஷனால் பெண்டிங் ஆயிடுச்சு, அப்புறம் நீதிமன்ற கேஸ்னால பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சது, தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க ஒர்க்கை வந்து ஸ்பீட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும், டக்குன்னு முடிச்சுட்டு இந்த ஜூலை இறுதிக்குள்ளேயே முடிச்சுட்டு ஓவரால் ஃபைனல் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். அப்படி இந்த மந்த் இறுதிக்குள்ளே முடித்தாங்கன்னா இந்த முடித்த கையோடு என்ன பண்ணுவாங்க, புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா மேபி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா மேபி வந்து ஆகஸ்ட், அதாவது அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ஐக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதம் இறுதி அல்லது நெக்ஸ்ட் மந்தில் புதிய நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளவே முடிச்சிருவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா? சரி, இது முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம். ரெண்டாவது, பிசி ஓவரால் ரிசல்ட் எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த எஸ்ஐ ரிசல்ட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அது கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கும் அந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்றது ஓகே. ஆனால் இந்த ரிசல்ட்டை முடித்தா தான் பிசி ஓவரால் ரிசல்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்போ உத்தரவு போட்டுச்சு இல்லையா, அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணி தான் பிசி ஓவரால் ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்கன்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு.
எதிர்பார்ப்பு. ஸோ அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்க. அதுக்கான டைம் டூரேஷன் அவங்க எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் பேக்ரவுண்டில் இதுக்கான வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இந்த மாதம் இறுதிக்குள்ளவே நம்ம பிசி ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் படி அவங்க ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து ஃபைனல் ஓவரால் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் பிசி ரிசல்ட்டுக்குமே ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அடிஷ்னல் லிஸ்ட் இது மாதிரி வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் வந்து இல்லை. ஏன்னா இதுக்கு வழக்கு போட்டாங்க, அடிஷ்னல் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்போ பிசிலையுமே வந்து அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபைனல் ஓவரால் ரிசல்ட்டில் மட்டும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்கன்றதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. ஸோ அப்படி தான் கொடுப்பாங்க நானும் எதிர்பார்க்குறேன். மேபி ஓவரால் ரிசல்ட் வந்து இந்த மாதம் இறுதியில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த ப்ராசஸில் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிசி நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும், எவ்வளோ வேகன்சி வரும், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இப்போதைக்கு வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்மளால் பேச முடியும். அது கொடுத்து அது கொஞ்சம் ப்ராசஸ் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம பிசி நோட்டிஃபிகேஷனை பற்றி பேச முடியும். இப்போதைக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து பேச முடியாது. ஆனால் வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணுன்றது தான். பட் தேர்தல் ஒரு பக்கம் வழக்கு இந்த ரெண்டுமே வந்து இந்த வருஷத்தை வந்து கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி டிஎன்எஸ் சர்வே வந்து பக்கவாக டக்குன்னு பண்ணுறவங்க தான். இந்த டிஎன்பிசி மாதிரி கொஞ்சம் டிலே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த எலெக்ஷன்னாலையும் இந்த வழக்குனாலையும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேலைகள் வந்து ஸ்லோவாகிடுச்சு. ரைட்டா? பட் இருந்தாலும் வந்து மீண்டு வருவாங்க பாருங்கள். இப்போ டக்குன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, மீண்டு வருவாங்க. கொஞ்சம் குயிக்காக மற்ற வேலைகளை செஞ்சுட்டு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் விரைவில் கொடுப்பாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை பற்றியும் இதனோட ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சாலோ அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற நண்பர்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலான்றதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.